நீங்கள் ஒரு ஹெட்செட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அந்த ஹெட்செட்டில் கண்டிப்பாக ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கணும், அண்ட் நல்லா கேம் விளாடணும், அண்ட் நல்லா நான் மியூசிக் கேட்கணும் வித் ஆர்ஜிபி லைட்ஸோட, அண்ட் டெடிக்கேட்டடாக ஒரு மைக் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஸோ யூஆர் ஆன் ரைட் வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். SpinBot hx300. ஸோ இந்த ஹெட்ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. ஸோ 2 வீக்ஸாக நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் கெட் இன் டு த வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சைட் ஆகட்டும் இல்லை Flipkart, Amazon ஆகட்டும் கிட்டத்தட்ட 1900 பக்கம் வருது. ஸோ ஐ கேன் கிவ் அ கூப்பன் கோட். அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10%க்கான ஒரு 5 to 10%க்கான டிஸ்கவுண்ட் ஏற்படும். அண்ட் அனதர் ஒன் திங், ஸோ இன்னொரு ட்ரிக் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ண இன்னும் ஒரு 5% டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் அப்படியே சொல்கிறேன். ஸோ கண்டினியூவாக இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த அன்பாக்சிங்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஹெட்ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட், அதாவது SpinBot அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டேஸில் வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து அமேசான் ஷிப்பிங்கில் தான் அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு அமேசான் பேக்கிங் மாதிரியே இருந்துச்சு. பட் இது வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அவங்களோட கவர் எல்லாம் பிரித்து ஸோ உள்ளே பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்த்தவொடனே கோ கேமிங் அப்படிங்கிற ஒரு இது தெரியுது. ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து முழுக்க ஒரு கேமிங் ஒரு கம்பெனி. அவங்க வந்து சில கேஜெட்ஸ்லாம் மேக் பண்ணுவாங்க. ஸோ கேமிங் ரிலேட்டட் அந்த க்ளவுஸ் அண்டு அந்த ட்ரிகர்ஸ் அண்ட் எக்ஸட்ரா. ஸோ அந்த மாதிரி கேமிங் ரிலேட்டடான ஒரு கம்பெனி அது. ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 ஹெட்ஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பேஸ் ஹெட்ஃபோன். ஸோ ஓகே, இந்த ஹெட்ஃபோன் கலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பாக்ஸ் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் பிளாக் கலர் வந்திருக்கு. ஸோ இந்த ஹெட்ஃபோனோட ஃப்ரண்ட் லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக சைடில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் அண்டு எல்லாமே நான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலாக ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஹெட்ஃபோன் எடுத்தோடனே வந்துடுது. ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் மாதிரி தந்துருக்காங்க. ஸோ இது ஒரு அட்டை தான். ஸோ வேறு வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஹெட்ஃபோன் கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆக்ஸ் கேபிள் தந்திருக்காங்க. அதாவது நம்ம ப்ளூடூத் எல்லாமே நம்ம வந்து டேரெக்டாக நம்ம லேப்டாப்லேயே மொபைல்லேயே இந்த ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து பாட்டு கேட்டுக்கலாம். டைப் சி கேபிள் தந்திருக்காங்க. ஸோ சார்ஜிங் பண்ண. அண்டு யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது. ஸோ யூசர் மேனுவல் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாகணும். ஸோ என்னென்ன கண்ட்ரோல்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ நிறையா கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நானும் சொல்கிறேன். அண்ட் வாரண்ட்டி கார்டு இருக்குது. ஸோ 1 இயர்க்கான வாரண்ட்டி. அதில் வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் வாரண்ட்டிக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ரிவ்யூ செஷன். இந்த ஹெட்ஃபோன் பார்த்தோன்னே நம்மளை இழுக்க வைக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஆர்ஜிபி லைட்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஆர்ஜிபி லைட்ஸு. கிட்டத்தட்ட 7 மோட்ஸ் ஆஃப் ஆர்ஜிபி லைட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தவொடனே ஆன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா லைட்ஸும் கம்பைன் ஆகி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லுக் தரும். ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மைக் சுவிட்ச் ஒன்று இருக்கும். அந்த மைக் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு ஒரு கலர் மட்டும் வேணும்னா அந்த 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் ஒரு கலராக உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். மைக் பட்டன் 2 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணாவே போதும் உங்களுக்கு வந்து அது ஆர்ஜிபி ஆஃப் ஆகிடும். ஸோ எடுத்தவொடனே இந்த ஆர்ஜிபி வந்து செம்ம கிளாசிக் லுக்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுறப்ப செம்மையாக இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் ஆர்ஜிபி இல்லை. ஆக்சுவலாக வந்து அந்த ஃப்ளிப் மைக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ கலரான ஒரு லைட் எரியும். ஸோ அதுவும் வந்து டெடிக்கேட்டடாக காட்டுது. ஸோ மைக் இருக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு ஃபீல் காட்டுது. அண்டு இந்த மைக் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த மைக்கோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நான் வந்து கால்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறேன் அண்டு ஆஃபீஸ் கால்ஸ் யூஸ் பண்ணி பேசுகிறப்ப ஸோ உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு மீட்டிங் இல்லை டீம்ஸில் ஏதோ அட்டன் பண்ணுறக்கிறப்ப இதில் ஓகே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி கிடைக்குது இந்த மைக்கில். ஸோ அது ஃப்ளிப் மோட்னால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளிப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாதப்போ வந்து நீங்கள் அப்படியே மேலே தள்ளிக்கலாம். ஸோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அவ்வளோவா. ஸோ இந்த ஃபியூச்சரில் அப்புறம் இதோட பட்டன்ஸ், அதாவது இதோட மோட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 பட்டன் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ப்ளஸ் பட்டன், பவர் பட்டன், மைனஸ் பட்டன் அண்ட் மைக் மியூட் பட்டன். ஸோ ப்ளஸ் பட்டன் உங்களுக்கு தெரியும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஸோ வால்யூம். அண்ட் பவர் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாங் ப்ரெஸ் to 5 செகண்ட்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகும் அண்ட் ஆன் ஆகும். ஸோ இதே வந்து நீங்கள் 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு கேமிங் மோட்னு ஒரு சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் கேம் விளாட்றீங்களோ ஸோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேம் விளாட்றப்ப பார்த்தீங்கன்னா இது 50 ms, அதாவது 50 மில்லி செகண்ட்ஸ். ஸோ அந்த ஒரு டிலே தான் இருக்கும். ஸோ நான் கேம் விளாண்டு பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு 50 ms அதை என்னால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சிச்சு, அந்த ஒரு சின்ன ஒரு டிலே. பட் கொஞ்சம் விளாட பார்த்தீங்கன்னா அது பழகிடுது. ஸோ ஆக்சுவலாக வந்து அது டிலே மாதிரியே தெரியல. அப்படியே அந்த ஃப்ளோலேயே போகிறனால வந்து அந்த டிலே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் மைனஸ் பட்டன் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் டவுனு. ஸோ மைக் மியூட் பட்டன் ஸோ டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே கிளிக்கில் பார்த்தீங்கன்னா மைக் மியூட், அதாவது அதை வந்து ஆஃப் ஆகிடும் மைக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஃபியூச்சர்.
அண்ட் அப்புறம் அதே நான் சொல்லியிருந்தேன், ஸோ ஆர்ஜிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மைக் பட்டன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் செப்பரேட்டட் ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி போகிறப்ப வந்து உங்களுக்கு ஆர்ஜிபி எரியாது. பட் மற்றபடி மைக்கு, சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஸோ இது ஒன்று சொல்லணுன்னு இருந்தேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 400 mAh இருந்துச்சு. வித் ஆர்ஜிபி 8 hours, வித்தவுட் ஆர்ஜிபி 18 hours அப்படின்னு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. பட் இவ்வளோ நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ நீங்கள் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு நல்லாவே இருந்துச்சு. ஐ கேன் வித் ஆர்ஜிபியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours மாதிரி வந்துச்சு, 5 to 6 hours வந்துச்சு. குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுல்லி ஸ்பான்ச்சடு தான். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பான்ச்சான ஃபீலாக இருக்கும். அண்ட் ஹெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பான்ச் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு போடுறப்ப. ஸோ கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்டு, அந்த ஹெட்டுக்கும் ஸ்பீக்கருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு த டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து புல் பண்ணி எடுத்துக்கலாம். இனிஷியலாக நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணவனே, நான் வந்து எடுத்து போட்டு பார்த்தவொடனே எனக்கு ஒரு ஃபீல் என்ன ஆச்சுன்னா டைட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு டைட்டாக இருக்கா என்னன்னு தெரில. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டைட்டாக இருந்துச்சு, லைட்டாக ஸ்வெட் ஆச்சு. ஸோ வந்து ஒன்றா இவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் வந்து ஒரு 2 to 3 days அதை யூஸ் பண்ணேன். அது வந்து ஒரு ஃபீல் மாதிரி, ஓகே இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக பழகிருச்சு. நீங்கள் அடிக்கடி நீங்கள் ஓவர் ஹெட் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இது வந்து புதுசாக தெரியாது. இல்லை நான் இப்போ தான் புதுசாக வாங்குறேன்னா கொஞ்சம் உங்களுக்கு டைட்டாக அடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இயரில். பட் அது போட உங்களுக்கு பழகிடும். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும்? ஸோ சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 40 mmக்கான ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் சைடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு 40 mm இனஃப்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா இதுக்கும் பேஸ் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக்ஸ், ஸோ ஒரு நல்லா பேஸ் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைபான ஒரு மியூசிக் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு மியூசிக் குவாலிட்டியும். ஸோ சார்ஜிங்கோட டைமிங் இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக அவங்க பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 hours மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் 2 hours மேலே எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து போட்டு பார்த்தேன், ஒரு 2 hours மேலே எடுத்துச்சு. ஸோ ஐ டிட் நோட் எக்ஸாக்ட் டைமிங். ஸோ 2 hours மேலே எடுத்துச்சு அது. அண்ட் இதில் ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னென்னா IP68 ஒரு ரேட்டிங் இருக்காங்க. ஸோ ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப், அதாவது நீங்கள் போட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸ்வெட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தாங்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தண்ணியில் போட்டு முக்கிய எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்அட்வான்டேஜ், ஸோ இந்த வீடியோ எண்டலுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, ஆக்சுவலாக வந்து சொன்ன மாதிரி ரொம்ப டைட்டாக இருந்துச்சு இனிஷியலாக. அது ஒன்று நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சில ஹெட்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸ் இருக்குல்ல, ஸோ ரெண்டு சைட் ஸ்பீக்கர்ஸும் உங்களால் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ண முடியும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் மாதிரி நீங்கள் திருப்பிக்க முடியும். பட் இதில் இல்லை. பட் அது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அண்டு ஆக்ஸ் கேபிளில் உங்களுக்கு ஆர்ஜிபி எரியாது. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஓகே, இப்போ லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். பட் டிஸ்கவுண்ட்டோட எனக்கு இன்னும் 10% டிஸ்கவுண்ட் வேணும்னா, ஸோ ஆக்சுவலாக அவங்க அஃபிஷியல் வெப்சைட் கூட போய்க்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் கீழே தந்திருக்கேன். அந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து பைனோம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கூப்பன் கோட் இருக்கும். ஸோ அந்த கூப்பன் கோடில் பார்த்தீங்கன்னா GoGaming5 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இல்லை அதுக்கான கோட் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5%க்கான டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 1900 போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 100 rupees லெஸ் ஆகி 1700க்கான வரும், 700 to 800 வரும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் செக் அவுட் கொடுத்த வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் 5% டிஸ்கவுண்ட் வரும். அதாவது நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே மாதிரி நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே 5%க்கான டிஸ்கவுண்ட் வரும். பட் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த 5% டிஸ்கவுண்ட் கிளைம் ஆகாது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு நல்ல ஹெட்செட் வித் மியூசிக் குவாலிட்டி நல்லா இருக்கணும், அண்டு கேமிங் நல்லா லோ லேட்டன்சியாக இருக்கணும், அண்ட் டெடிக்கேட்டட் மைக் ஃபார் நீங்கள் அடிக்கடி ஃபோன் பேசுவீங்க, இங்கே கால்ஸ் அட்டன் பண்ணுவீங்க ஆஃபீஸில் அப்படின்னா இது ஓவராலாக ஒரு குட் ஹெட்செட்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கீழே எல்லா டிஸ்கிரிப்ஷனுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.